இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் இந்த வாரத்தின் முதல் நாளிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த செய்தியை கடந்து செல்வதற்கு முன்னாக ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து காமிச்சு ஜெயிப்போம். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே உண்மை நோக்கி பாடவும் உண்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியும் மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்க கூடியிருக்கிறோம். தகப்பனே, இதோ நாங்கள் ஒரே சிந்தையாக ஒரே ஆவியாக நாங்கள் இந்த கூடுகையில் பங்கேற்குமாறு இன்னும் வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாக கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளேன். தகப்பனே, நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறேன், நீர் வழி நடத்துகிறேன். யாவும் எங்கள் ஆண்டவர் அச்சம் மீட்பரும் குருவும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொண்டு நடப்பிதாவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தியானது தேவனுடைய திட்டம். இது ஒரு சின்ன செய்தி தான். இதை பற்றி ஏன் இந்த தேவனுடைய திட்டம் மிகவும் முக்கியம், தேவனுடைய திட்டம்னா என்ன அப்படிங்கிறத இது எடுக்கிறதுக்கு முன்னாடி சில வாரத்துக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், இந்த மாதிரி கொஞ்சம் வேலையில் பிரச்சனை, அதனால் அப்படியே போயிட்டுருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நிறைய பேர் விசாரிச்சிங்க. அப்புறம் நிறைய பேர் ஜபமும் பண்ணிங்க, அதுக்கு வேண்டி நன்றி. இது நடந்து ஒரு 2 மாத காலத்தில் அப்படியே நான் கொஞ்சம் வேலைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்த வேலையில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறங்காட்டி சரி வேலையை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் நம்மளுக்கு ஒரு 14 வருஷம் நான் இதே ஃபீல்டில் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறங்காட்டி ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணோம்னா அது ஒரு 2 வாரம் எடுக்கும், 3 வாரம் எடுக்கும். அது ஒரு 4-5 ரவுண்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ஆஃபர் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறது ஒரு பெரிய ப்ரொசீஜர் மாதிரி தான். அதனாலே அடிக்கடி நான் வேலை மாற மாட்டேன். அது ஒரு பெரிய சிக்கலான காரியம், நிறையா ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இப்போ ஒரு கட்டாயம் ஆகி போச்சு. சரி, இருக்கிற கம்பெனியில் கொஞ்சம் வேலை பழுவோட வேலை கம்மியாயிடுச்சு. அதுதான் ரொம்ப ஆபத்து. வேலை இருந்தால் பிரச்சனை இல்லை, வேலை கம்மியாகி நம்ம வேலை கம்மியாக பார்த்துட்டு இருக்கோம்னா அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால நான் தேடிட்டு இருக்கும்போது நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவேன். ஸ்டார்ட் பண்ணும்போதே சரி கொஞ்சம் எல்லாம் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு ஒரு ரவுண்டு அட்டன் பண்ணுவேன். சில கம்பெனி முதல் ரவுண்ட்லேயே இல்லை, ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படி. சில கம்பெனி ஒரு 2 ரவுண்டு போகும், சிலது 3 ரவுண்டு போயிட்டு 3ஆவது ரவுண்டில் ஆகும். ஒரு சில கம்பெனி நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது கிடச்சா கரெக்டாக இருக்குண்டா, இதுதான் கரெக்டான கம்பெனி அப்படின்னு. அவங்க முதல் ரவுண்ட்லேயே அனுப்பிச்சி விட்டாங்க, இல்லைப்பா இது உனக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு வாட்டியும் கரெக்டாக தானே பண்ணுறோம், இதில் எங்கே தப்பாகுது? கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், எக்ஸாம் படிக்கிற மாதிரி தான் கரெக்டாக ரெடி பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம், ஆனால் ஏன் ஃபெயில் ஆகுது அப்படின்ட்டு. இதுக்கு நடுவிலேயே நான் ஒரு சில கம்பெனி அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் வேண்டாம் வெறுப்புக்கு தான் அட்டன் பண்ணேன். அதில் காரணம் என்னென்னா, ஒன்றா அது ரொம்ப சம்பளம் கம்மியாக இருந்துச்சு, இன்னொன்று பொசிஷன் ரொம்ப பெரிய பொசிஷன். இது நம்மளுக்கு கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் சும்மா அட்டன் பண்ணுவான், ஆற்றுல போகிற தண்ணி தானே அப்படின்ட்டு அட்டன் பண்ணேன். நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியாது, நான் எது வேண்டாம் விருப்பம் அட்டன் பண்ணணும் அந்த கம்பெனியிலேருந்து தான் ஆஃபர் லெட்டர் வந்துச்சு. இத்தனைக்கும் நான் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கிறதோட 2 மடங்கு அதிக பதவி உயர்வு, சம்பளமும் அதிகம். நான் அதை எதிரே பார்க்கல, நான் சும்மா தான் அட்டன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணேன், காலையில் அட்டன் பண்ணேன், மத்தியானமே சொல்லிட்டாங்க அடுத்த ரவுண்டு சாயந்தரம் இருக்குன்னு. அது ஒரு இன்டர்நேஷ்னல் பேங்க், துபாயோட கவர்மெண்ட் பேங்க்கு. அவங்க இங்கே கொண்டு வராங்க, சென்னை பெங்களூரில் இருக்குது. சாயந்தரமே சொல்லிட்டாங்க. சாயந்தரம் 2ஆவது ரவுண்டு வச்சாங்க, நைட்டு 12:30க்கு 3ஆவது ரவுண்டு வச்சுட்டாங்க. 12:30 இருக்கும், ஏன்னா அங்கே 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். 12:30 வச்சாங்க. சரி அட்டன் பண்ணேன். அடுத்த நாள் காலையிலே இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டீங்க, ஆஃபர் லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம ஒரு இது நடந்தால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கும் போது அதுக்கு நேர ஆப்போசிட்டாக அது நடக்குது. இதுதான் தேவனுடைய திட்டமானு தெரியல. அதில் அந்த சந்தேகம் வந்துடும் நம்மளுக்கு. நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது நடக்கல, ஆனால் இன்னொன்று நடக்குது, ஆனால் அதுதான் கரெக்டானு தெரியாது. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி கடைசியில் நான் அந்த வேலை தான் இப்போ சேர போகிறேன் அடுத்த வாரத்தில். அப்போ இந்த கேள்வி எனக்குள்ளேயே நிறைய வாட்டி வந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம், அது நடக்காம போகுது, இன்னொரு விஷயம் நம்ம எதிரே பார்க்காத இன்னொரு விஷயம் நடக்குது, ஆனால் இதுதான் தேவனுடைய திட்டமாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் இதை பற்றி ரொம்பவே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இது எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது, இதுதான் தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சித்தத்தின்படி நம்ம வாழ்க்கை போகுதா, தேவனுடைய சித்தத்தின்படி போகுதா? கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா கண்டிப்பா கிறிஸ்துவின் படி தேவனுடைய சித்தத்தின்படி தான் போகணும்னு நம்ம நினைப்போம். ஆனா போயிட்டு இருக்கிறது நிஜமாலுமே தேவனுடைய சித்தமா, இல்ல நம்ம வம்படியா பிடிச்சி இருக்கிறோமா, இதுதான் அவரோட சித்தம் அப்படின்ட்டு நம்மளா ஒண்ணு நினைச்சு, என்னை மாதிரிதான் நானா ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நானா ஒரு கணக்கு போட்டு நானா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன்.
ஆனா இது நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம வேற மூலியமா நம்மளுக்கு வரும்போது அது ஒரு ஆச்சரியத்தை தான் உண்டாக்குது. அப்ப இதை குறிச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய திட்டம் போடுவோம். ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம், ஏதோ ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டோம், உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் காரியம், சரி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுப்பா நாளைக்கு, முதல்ல நம்ம என்ன செய்வோம்? முதல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்போம், இல்லை கூட வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு உபதேசம் கேட்போம். எல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் உட்காந்து நம்மளே யோசிப்போம் ஒரு ரவுண்டு. அப்புறம் இதுதான்டா கரெக்டான திட்டம் அப்படிங்கிறது போவோம். என்னைக்காச்சும் பிரச்சனைன்னு ஒன்று வந்தா உடனே முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சிருக்கோமா? அப்போ ஏன் முதல்ல ஏன் புத்திசாலித்தனத்தை நம்புறேன், கரெக்டுங்களா? அது என்னமோ மனுஷனுக்கு மட்டுமே உரியதானது. நீங்க பாத்தீங்களா, மிருகமோ செடியோ அதுக்கான சுபாவத்தை மட்டும்தான் செய்யும், அது எக்ஸ்ட்ராவா ஒரு அடி கூட வைக்காது. சிங்கத்தோட சுபாவத்தை மட்டும்தான் செய்யும். மனுஷன் மட்டும்தான் தான் அதிபுத்திசாலின்னு நினைச்சுக்குவான் எப்பவுமே. நீங்க அதை பாத்தீங்கன்னா வரலாற்றுலயே அப்படிதான். நமக்கான இயற்கையா தேவன் கொடுத்த விஷயத்தை தாண்டி நம்ம யோசிப்போம். அது அப்படி யோசிக்கும் போது இதுதான் திட்டம், இதுதான் நம்மளோட திட்டம் அப்படின்னு நம்மளா ஒன்று நினைச்சுக்குவோம். அந்த திட்டத்துல இருந்து கொஞ்சம் வேறுபடுற மாதிரி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், கோவம் வந்துடும் நம்மளுக்கு. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? என்ன தேவனே, நான் ப்ரே பண்ணேன், இதுதான் நடக்கணும்னு நினைச்சேன், நீங்க ஆப்போசிட்டா நடந்துற. அப்ப அங்க தேவன் என்ன நினைப்பாரு? ஏண்டா நீயே நினைச்சு நீயே ப்ரே பண்ணி நீயே ஒரு விஷயம் நடக்கணும், உனக்கான திட்டமே பெருசு இல்லடா. நான் திட்டம், என்னோட திட்டம் பெரிய திட்டம் இல்ல. நீ ஒரு உன் கண்ணுக்கு தெரிகிற ஒரு திட்டத்தை வச்சுட்டு நீ பண்ணும்போது அது எப்படி என் திட்டம் ஆகும்? அப்போ இங்கதான் பிரச்சனையே இருக்கு. இங்க என்ன பிரச்சனைனா, சரி இதுதான் என் திட்டம் இல்லைன்னா அப்ப தேவனுடைய திட்டம் இருக்கு, அதை நான் எப்படி அறிஞ்சுக்கிறது? அங்கதான் கேள்வி வரும், கரெக்டுங்களா? ஏன்னா சரி ஓகே இதுதான் தேவன், நீ சொல்ற தேவனோட திட்டம், அப்ப இது எப்படி நான் அறிஞ்சுக்கிறது? அப்போ இதை அறிஞ்சுக்கிறது எப்படிங்கிறதோட முதல்ல இந்த திட்டமானது எப்பேற்பட்ட திட்டம், இது எதுக்காக நம்மளை இதுக்குள்ள கொண்டு வந்திருக்காரு, இது எப்பேற்பட்டதான திட்டம் அப்படிங்கிறதே நம்ம பார்ப்போம். எடுத்துக்கலாம், தானியல் 2ஆம் அதிகாரம். இதை குறித்து தான் இன்னைக்கு பார்க்க போறோம். தானியல் 2ஆம் அதிகாரம் 20-23. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றார். இது தானியேல் செய்யற ஜெபம். இது செய்யறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அந்த ராஜா யாருமே ஜெபம் பண்ணக்கூடாது, பிரார்த்தனை அந்த கடவுளை தவிர வேற யாரையும் கும்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் அடிச்சு முத்திரை போட்டு ஃபர்ஸ்ட் தானியேல்ல கொண்டு கொடுக்குறாரு. இதை வாங்கி, அதுக்கு முந்தின வசனம் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வாங்கின முதல் காரியம் அவர் என்ன பண்றாரு? தானியேல் மிகப்பெரிய ஞானி, அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் கூட இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணி இதை எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு முதல் காரியம் என்ன பண்றாரு? அங்கேயே நீங்க பாருங்க, அதே இடத்துல முழங்கால் படிட்டு என்ன சொல்றாரு? உண்மை தவிர பெரியவர் யாரும் இல்லைங்க, உண்மை தாண்டி எதுவும் நடக்கவும் போறதில்லை, அது எனக்கும் தெரியும். அவரோட ஜெபம் எவ்வளவு ஆழமா இருக்கு பாருங்க. அந்த ஜெபம் அது நீங்க அடிக்கடி நீங்க படிச்சு பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ஜெபம். என்னைக்காச்சும் எனக்கு பிரச்சனை வரும்போது நான் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கேனா, நீ ராஜாவின் சொல்லுவ, ஞானியின் தள்ளுவீர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? இல்ல. நம்ம பிரச்சனை வந்தாலும் முதல்ல பிரச்சனையை தான் வாங்கி பார்த்துருப்போம். ஐயோ இதெல்லாம் நடந்துருச்சு, ஐயோ இது இன்னைக்கு ஆகுமே, இதுல இருந்து இது பிரச்சனை உண்டு, நம்ம அதுக்குள்ள பிரச்சனை போயிடுவோம். உடனே இந்த பிரச்சனைனால இந்த பிரச்சனை வரும், அடுத்த பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப தானியேல் எவ்வளவு தெளிவா அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. அப்போ நீங்களும் நானும் இவ்வளவு திடமாய் இருப்போமா? இங்க இன்னொரு மனிதரை பற்றி தான் இதை பார்க்க போறோம். எவ்வளவு திடமாய் உறுதியாய் அவர் இருந்தார். யோசேப்பை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா யோசேப்போட வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை குறித்து தான் அவர் படிச்சாரு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்போ திரும்ப நம்ம ஆதியாகத்துக்கு திருப்பிக்குவோம். ஆதியாகமும் 39ஆம் அதிகாரம் 1, 2, 3.
இப்படி திடமாய் தேவனுடைய திட்டத்தை மட்டும் நம்பி இருந்த ஒரு மனிதரை குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார். இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சகோதரர்களால கிணத்துக்குள்ள மரணத்துக்கான இறக்குறாங்க. அப்ப எகிப்தியர்கள் வராங்க, அவங்க கிட்ட வித்தரலாம் அப்படின்ட்டு சகோதரர் ஐடியா கொடுக்குறாரு. வித்தர்றாங்க, எகிப்துக்கு கொண்டு வரப்படுறாரு. பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். இப்ப போத்திபார்ங்கிற ஒருத்தர் விலைக்கு வாங்குறாரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான், இருந்தாலும் நம்ம திரும்ப ரீவைண்ட் மாதிரி பண்றோம். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். இத நல்லா கவனிச்சுக்கீங்க. இந்த லைன் அண்டர்லைன் வேணாலும் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். சரி. அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அங்க வீட்டுல வேலை செய்யறதுக்கு சேர்றாரு. கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அவனோட எஜமான் என்ன என்ன காண்றாரு? கொண்டு வந்த கொஞ்ச நாள்லயே இவனோட யார் இருக்காரு? எப்படி அது அவருக்கு வெளிப்பட்டிருக்கும்? எப்படி வெளிப்பட்டிருக்கும்? அவர் யோசேப்பு நடந்த நடக்கை மூலியமா தான் வெளிப்பட்டிருக்கும். அவர் வந்த கொஞ்ச நாள்லயே தான் எஜமான் பார்வையில கிருபையும் தயவும் கிடைக்கணும்னா அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்திருக்கணும். அவரோட நடக்கையின் மூலியமாவே அவருக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? இவன் கூட தேவன் இருக்கிறார். இப்ப மேல படிப்போம். இது இப்படி நடக்குது. இப்ப நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். 9ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. நான் நேர காரணமா இந்த சம்பவத்தை அப்படியே இது பண்றேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரிய நம்மளுக்கு எல்லாம் தெரியும். போர்த்திபோட மனைவி சைனிக்கருக்கு கூப்பிடுறாங்க. இதுக்கு யோசேப்போட பதில், இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கும் உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அப்ப யோசேப்புக்கு அங்க ஒரு 2 விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கு. நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா திரும்ப தெரியும். ஒண்ணு என்ன தெரிஞ்சிருக்கு? இது செய்யறது பாவம். யார் கண் முன்னாடி பாவம்? தேவனுடைய கண் முன்னாடி பாவம். இந்த திட்டத்தை நான் செஞ்சுட்டேன்னா தேவனுடைய திட்டம் என்ன ஆயிரும்? பாலாபரி. ஏன்னா யோசேப்புக்கு இங்க வரும்போதே என்ன தெரியும்? அவர் ஆல்ரெடி அந்த நித்திரையை கண்டுட்டார். அந்த கனவு நித்திரையில அவரோட கனவு கண்டுட்டாரு. 12 பேரும் எனக்கு 11 பேரும் எனக்கு சாய்வாங்க, அந்த புல்கட்டு சாயுங்கிறது அவருக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும்னா என் குடும்பத்தார் என்கிட்ட வருவாங்கங்கிறது. நான் இங்க இந்த பாவத்துல விழுந்துட்டேன்னா அங்க என்ன ஆயிரும்? அது அவருக்கு நிதானமா தெளிவா தெரியும். அதான் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அவரோட ரோல் அவருக்கு கரெக்டா தெரியும். இதுதான் நான் செஞ்சிட்டு இருக்கேங்கிறது. இனி நீங்களும் நானும் நம் வாழ்க்கையில் இந்த விஷயத்தில் முதலில் உறுதியா இருக்கிறோமா? நம்ம செய்யற விஷயம், அதாவது நம்ம பண்ற திட்டமானது தேவனுடைய பார்வையில் பாவத்தை கொண்டு வருகிறதா, நீதியை கொண்டு வருது? இது நம்ம தான் யோசிக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டாவே இது யாரோட திட்டங்கிறது தெரிஞ்சிடலாம். இதுதான் முதல் காரியம். நீங்க பண்ற திட்டத்துல போய் புரட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது யாரோட திட்டம் இல்லை, அங்கேயே அவுட்டு. நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போக வேண்டாம். யோசேப்புக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. யோசேப்புக்கு என்ன தெரியும்? தேவனோட பார்வையில் இது பாவம், அவ்வளவுதான். வேற எதுவுமே அவர் அங்க எக்ஸ்பிளைன். நீங்க நல்லா பாருங்க, தேவனுடைய பார்வையில் இது பாவம், அதனால நான் பக்கத்திலே வர மாட்டேன். அடுத்தது 10ஆம் வசனத்தை படி. அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டு வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இதுதான் யோசேப்போட உறுதித்தன்மை. ஒரு வாட்டில 2 வாட்டில, அங்க எத்தனை வாட்டி? நித்தம் நித்தம் டெய்லியும் போய் கேட்கறா. அவன் முடியாது. இதேதான் சொல்லிட்டு இருக்கான். யோசேப்பு உறுதியாய் நின்றார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு பாதையை எடுத்து எவ்வளவு உறுதியா நிக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை, நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டோம், அதுபடி நடந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை, உடனே நம்ம ஆல்டர்னேட் தேடுறோமா? உடனே சரி இதுதான் நம்மளுக்கு வருத்தம் ஆகாது போல, டக்குன்னு வேற மாத்திக்குவோம். யோசேப்பு மாத்தினாரா? மாத்தவே இல்லை. டெய்லி அந்த அம்மா கேக்குது. அது போர்த்திபாவோட மனைவி, உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறது. இவரோட நினைச்சிருந்தா வேற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். ஓ, இது மூலியமா தான் தேவனோட திட்டம் இருக்குமோ யோசிச்சிருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன தெரியும்? இது பாவம். அதுதான் அவர் சொல்றாரு. முதல் வார்த்தையா தான் சொல்றாரு, இது பாவம்.
இப்படி தேவனுடைய திட்டம் வராது. அதுல அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அதனாலதான் நித்தம் நித்தம் கேட்டா அவரும் ஒத்துக்கவே இல்லை. இப்ப கடைசியா இது தெரிஞ்சதுதான். கடைசியா இப்ப அடுத்து என்ன ஆகுது? 18ஆம் வசனம். இதெல்லாம் நடந்து முடியுது. நித்தம் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு, வேற வழியே இல்லாம கடைசியா அந்த அம்மா கடைசி ஆயுதத்தை எடுக்குது. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை எடுத்து விட்டு வெளியே ஓடி போனான். அவ்வளவுதான், அப்படியே ஓடிட்டாரு. தெரியும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். நான் அப்படியே ஸ்பீடா போறேன். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம். இப்ப போர்த்திபாருக்கு தெரியப்படுது, பெரிய கோபம் வருது. மேல படிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தார். இப்போ அந்த சிறைச்சாலையில் கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இப்போ இங்க ரெண்டு விஷயம் நடக்குது. நான் ஒன்னா போலான் இருந்தா படிச்சங்காட்டி ரெண்டு விஷயத்துக்கு கொண்டு வரலாம். முதல்ல போர்த்திபாருக்கு இதை அறிவிக்கப்படுறாங்க. அதாவது உங்க மனைவி அவன் கெடுக்க பார்த்துட்டான். அந்த மனைவியே சாட்சி சொல்றாங்க. அப்போ பழைய ஏற்பாடின் நீதியின்படி நீங்க படிச்சிருப்பீங்க, வேணா எடுத்து படிக்கலாம். லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இன்னொருத்தர் உபாகமம் 22:22 எடுத்துக்கோங்க. உபாகமம் 22:22, லேவியர் 20:10. ஒருவன் மனைவியோட விபச்சாரம் செய்தால் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த வாலிபன் என்ன பட வேண்டும்? இது சட்டம். உபாகமம் 22:22 படிங்க. புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டார், ஸ்திரீயோட சயனித்த மனுஷனும் மற்ற ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலிலிருந்து. இது இஸ்ரவேலுக்கு உள்ள சட்டம். எகிப்தியர்களும் இதே சட்டத்துல இருந்திருக்காங்க. இது ரொம்ப மிகவும் உயரிய தண்டனையான. என்ன தண்டனை கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுத்துடணும். அதுவும் ஸ்பாட்லயே கொடுத்துடணும். இங்க இருக்கிற மாதிரி வாய்தாலாம் கிடையாது, ஸ்பாட் தான். ஆனால் போர்த்திபார் அங்க என்ன தண்டனை எகிப்து ராஜா மூலியமா கிடைக்குது? ஏன்? நியாயப்படி என்ன கிடைச்சிருக்கணும்? அங்க ரெண்டு விஷயம். முதல் விஷயம் என்னன்னா, போர்த்திபாருக்கு தன் மனைவி சொல்வதை முழுவதாக நம்புவதாக இல்லை. அதான் விஷயம். அங்க போர்த்திபாருக்கு என்ன தெரியும்? இப்ப அந்த 3ஆவது வசனத்தை படிங்க. 39:3. போர்த்திபாருக்கு என்ன தெரியும்? அங்க 39 ஆதியாகமம் 39:3. கர்த்தர் அடுத்தது படிங்க. அப்போ போர்த்திபாருக்கு தேவன் இவரோட இருக்கான். இவன் தன் மனைவி சொல்வதை கூட அவர்னால முழுசா நம்ப முடியல. அதான் விஷயம். இல்லாட்டி அங்க மரண தண்டனை கிடைச்சிருக்கணும். தேவன் அவரோட இருந்தங்காட்டி, தேவனோட சித்தத்தின்படி யோசேப்பு நடந்தங்காட்டி அங்க அவருக்கு மரண தண்டனை கிடைக்கல. என்ன கிடைச்சிச்சு? இது சிறைச்சாலை அப்படின்னு போட்டிருக்குல்ல, அந்த சிறைச்சாலை என்ன மாதிரி சிறைச்சாலைன்னு போட்டிருக்கு பாருங்களேன். 20ஆம் வசனத்தை திரும்ப படிங்க. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும். இப்படி ஒரு சிறைச்சாலையும் இருக்கு. ரெண்டு விதமான சிறைச்சாலை. இது நீங்க கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். இது சாதா சிறைச்சாலை இல்ல, இதுல கொஞ்சம் விஐபி லெவல் சிறைச்சாலை. அதாவது ராஜா அரண்மனையில ஏதாவது தப்பு செஞ்சா, சின்ன சின்ன தவறுகள் செய்யறது, வேலைக்காரங்க செய்யறதுக்கு மட்டும் இந்த விஐபி லெவல் சிறைச்சாலை இருக்கும். நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது சாதா சிறைச்சாலை கிடையாது. சாதா சிறைச்சாலைன்னா கீழே ஒரு டஞ்சன்ல போட்டு அடைச்சு கையில விலங்கெல்லாம் போட்டு உட்கார வச்சிருவாங்க. அதுதான் சாதா சிறைச்சாலை. யோசேப்பை இப்படியாக தேவன் அப்படியே பிளான் பண்ணிட்டே கொண்டு வர்றாரு. ஏன் இந்த சிறைச்சாலையை கொண்டு வரணும்? இங்கதான் ராஜாவுக்கு தப்பு செஞ்ச வேலைக்காரங்களாம் வருவாங்க. அங்க இருந்தா அந்த கனெக்ஷனே வரணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அங்க யோசேப்பு முதலே அந்த தப்பு செஞ்சிருந்தா நேரம் மரண தண்டனை தான். ஆனா அந்த தப்பை செய்யாத மாதிரி இருந்தங்காட்டி, யோசேப்போட தேவன் இருந்தங்காட்டி அவர் மரண தண்டனையிலிருந்து தப்பிச்சு எந்த மாதிரி சிறைச்சாலைக்கு போறாரு? விஐபி லெவல் சிறைச்சாலை தான் போறாரு. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அங்க போயும் தேவன் என்ன செய்யறாரு பாருங்க. 23ஆம் வசனம். எத்தனை வாட்டி இதே வார்த்தை அந்த அதிகாரத்துல வருது நீங்க கவனிச்சு பாருங்களேன். ஒரு 6 வாட்டிக்கு மேல வந்துடும். கர்த்தர் அவனோட இருக்க, கர்த்தர் அவனோட இருக்கிறாருன்னு. ஏனென்றால் அது யோசேப்புக்கு சொல்றது இல்ல,
உங்களுக்கும் எனக்கும் சொல்றது, என்ன நீ பண்ணினாலும் நான் உன்னோடு இருக்கிறேன், என் திட்டத்தின்படி நீ போற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதாங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன் இந்த வார்த்தை திரும்ப 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 வருதுன்னா யோசேப்புக்கு இல்லை, அது நம்மளுக்கு தான். மேல படிங்க. கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த யாவொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்க. அங்கேயும் அவருக்கு ஒரு மகிமை கிடக்குது. சிறைச்சாலை தலைவனே, நீ என்ன பண்ணாலும் கரெக்டா தான்ப்பா இருக்கும், நீ கரெக்டா பாத்துக்கோ ஜெயில. நீயும் நானா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் கண்ட நித்திரை என்ன, நான் கண்ட சொப்பனம் என்ன, நான் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கேன் சொல்லியிருப்போமா மாட்டோமா? சிறைச்சாலையில கொண்டு வந்து உட்கார்ந்தா ஜெயிலுக்கு போறதுங்கிறது எவ்வளவு பெரிய அவமானம். ஆனால் யோசேப்பு ஒரு இடத்துல கூடி அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லவே இல்லை. அவருக்கு என்ன தெரியும், நான் ஒரு சொப்பனம் கண்டுட்டேன், அதை தேவன் கண்டிப்பா நிறைவேற்றுவாரு, நான் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணும், பாவத்துல விழுகாம இருக்கணும், அவர் எப்படியா நீ கூட்டு போயிருவாரு, அது எனக்கு நல்லா தெரியும். இவ்வளவு திடமாய் இருந்த யோசேப்பு இப்ப மேல படிப்போம் 40ஆம் அதிகாரம். இப்பதான் நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ள வரும். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் எகிப்து ராஜாவாகிய தங்கள் ஆண்டவனுக்கு குற்றம் செய்தார்கள். பானபத்திரக்காரன்னா நம்மளுக்கு தெரியும், 1 ராஜாக்கள் 10:5 பார்த்திருப்பீங்க. 1 ராஜாக்கள் 10:5 எடுத்தீங்கன்னா தெரியும். ராஜா அரண்மனையில அந்த அரண்மனைக்குன்னு நிறைய சமையல்காரங்க வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இவர்கள் ரொம்ப விரும்பி இது சாப்பிட்றது மிந்தி திராட்சை ரசம் தான். திராட்சை ரசமும் ரொட்டியும் தான் சாப்பிடுவாங்க. இதை ரெடி பண்றதுக்குன்னே 2 ஹெட் குக் இருப்பாங்க. இப்பெல்லாம் செஃப்மாங்க, சீஃப் செஃப்மாங்க. அதெல்லாம் பயங்கர சம்பளம். இப்பெல்லாம் அந்த சமையல் இருக்கிறத நிபுணர் அதுக்குன்னே படிக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப கை தேர்ந்தவர்களை ராஜா வச்சிருப்பாரு. ஏன்னா அதிகமா திராட்சை ரசம் தான் அவங்க குடிப்பாங்க. அப்ப பானபத்திரக்காரனா அதை ரெடி பண்ற ஒரு பேர் தான் பானபத்திரர். 1 ராஜாக்கள் 10:5 இருக்கும். இதே இது பானபத்திரக்காரன். இன்னொருத்தர் சுயம்பாகியம், அந்த பிரெட்டை ரெடி பண்ற ஒரு பேர் சுயம்பாகியம். மேல படிக்கும். அவன் மத்தியின் போஜன பதார்த்தங்களையும் அவன் ஊழியக்காரரின் வீடுகளையும் அவன் உத்தியோகஸ்தரின் வரிசையையும் அவர்கள் வஸ்திரங்களையும் அவனுடைய பானபத்திரக்காரனுடைய அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் நடை மண்டபத்தையும் கண்டபோது அவன் ஆசிரித்தால் கிருபை கொண்டு. இது சாலமோனோட அரண்மனையில நடக்கிற சம்பவம். அப்ப அங்கேயுமே பானபத்திரக்காரர்கள் இருந்திருக்காங்க. இந்த பானபத்திரக்காரர்கள் ரொம்ப ஹெட் செஃப் மாதிரி. அவங்க தான் இந்த திராட்சை ரசத்தை ரெடி பண்றது. ராஜாக்களுக்கு கொடுக்கறதுக்குன்னே அவங்களோட பதவி உயர் ரக திராட்சை ரசம் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும்ட்டு. இப்ப இந்த 2 பேர் ஒரு தப்பு பண்றாங்க. அதனால பார்வோன் கோபம் அடைஞ்சு அதே சிறைச்சாலைக்கு கொண்டு வராங்க. இப்ப யோசேப்பு இருக்கிற அதே சிறைச்சாலைக்கு தான் இவர்களை கொண்டு வராங்க. 3ஆம் வசனத்தை அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தார். தலையாரிகளின் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் ஒப்புவித்தார். அவன் அவர்களை விசாரித்து வந்தார். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அப்போ இந்த திட்டமானது இப்ப இந்த 3 பேத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப இங்க வந்துருச்சு. யோசேப்பு யாரை அவர் சந்திக்கணும்னு தேவன் திட்டமிட்டு இருந்தாரோ அவரை சந்திச்சிட்டாங்க. இவங்க 3 பேரும் கொஞ்சம் வருஷம் அப்படியே டிராவல் பண்றாங்க. மேல படிங்க. எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியுமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் போதே ஒரே ராத்திரியில் வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். காலமே யோசேப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கலங்கி இருந்தார்கள். இது சிறைச்சாலையில் நடக்கிற ஒரு சம்பவம். எப்பவுமே போய் எல்லா இடத்துலயும் விசாரிப்பாங்க, எல்லாம் கரெக்டா இருக்காங்க. யோசேப்பு தான் அந்த வேலை. ஏன்னா சிறைச்சாலை தலைவனே பொறுப்பை யோசேப்பு தான் கொடுத்திருக்காரு. யோசேப்பு ஒரு செல்லா போய் விசாரிச்சுட்டு வர்றாரு, எல்லாம் கரெக்டா இருக்கா, சாப்பாடு வந்திருக்காங்க. அப்ப விசாரிக்கிறாரு. அப்ப 2 பேரும் இந்த விஷயத்த சொல்றாங்க. மேல படிக்கும். அப்பொழுது அவன் தன் எஜமானுடைய வீட்டில் தன்னோட காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகள் நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாய் இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியது அல்லவா, அவைகளை என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவர் யோசேப்பை நோக்கி, என் சொப்பனத்திலே ஒரு திராட்சை செடி எனக்கு முன்பாக இருக்க கண்டேன். அந்த திராட்சை செடியில் 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது.
பார்வோனுடைய பாத்திரம் என் கையிலே இருந்தது. நான் அந்த பழங்களை பறித்து அவைகளை பார்வோனுடைய பாத்திரத்தில் பிழிந்து அந்த பாத்திரத்தை பார்வோனுடைய கையிலே கொடுத்தேன் என்று தன் சொப்பனத்தை சொன்னான். அதற்கு யோசேப்பு, அந்த 3 கொடிகளும் 3 நாளாம், 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பாடம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பார். இப்ப பானபத்திரன் அவரோட கனவை சொல்றாரு. இவர் அதை விவரிச்சு சொல்றாரு. ஏன்னா யோசேப்புக்கான ஒரு குணாதிசயம் அது விவரிச்சு சொல்றாரு. இப்ப 14வது வசனத்தை கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். அர்த்தம் நன்றாய் இருக்கிறது என்று சுயவாகிகளின் தலைவன் கண்டு யோசேப்பை நோக்கி 14வது வசனம் இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி நீ வாழ்வடைந்திருக்கும் போது, இதே யோசேப்பு அந்த பானபத்திரக்காரனை பார்த்து சொல்றது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அப்போ யோசேப்பு என்ன ஒரு ரிக்வெஸ்டா சொல்றாருன்னா, எப்பா நீ 3 நாள்ல விடுதலையாகி போயிருவ, நீ நேரா பார்வோன், ஏன்னா அங்கிருந்து அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, பார்வோனோட குக்கு தான் அவரு. அப்ப நீ பார்வோன்ட்ட நீ இந்த திராட்சை ரசத்தை கொடுக்கும் போதோ அவரை பரிமாறும் போதோ என்னை பத்தி சொல்லு, நான் என்னை இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்துட்டாங்க, என் காரியம் இது கிடையாது, என்னை விடுதலை பண்ண சொல்லி பார்வோன்ட்ட நீ சொன்னீன்னா பார்வோன் விடுதலை பண்ணிடுவாரு, என்னை இந்த காரியத்தை நீ நினைச்சிருந்து அவர் தெளிவா சொல்றாரு. முடிஞ்சு மேல படிங்க. நான் எபிரேயருடைய தேசத்தில் களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னார். அப்போ அவரோட விலக்கி சொல்லிட்டாரு. இதே மாதிரி அடுத்த மனிதனும் அவரோட கனவை சொல்றாரு, கனவை அர்த்தத்தை சொல்லிடுறாரு. இது நம்மளுக்கு தேவை, இந்த சப்ஜெக்டுக்கு இது தேவையில்லை. இப்ப அப்படியே 22ஆம் வசனத்தை படி. அவன் செத்து போறான். தலைவனோ இல்ல 21 படிச்சிருங்க. 21 யோசேப்பு சொன்ன மாதிரியே கொண்டு வந்து திரும்ப விடுதலையாக்கி போய் வச்சுட்டாரு. யோசேப்பு சொன்ன மாதிரியே பாத்திரத்தை கொண்டு போய் கொடுக்கிற பதவியும் வந்துருச்சு. ரெண்டாவது மனுஷன் செத்து போறான். இப்ப படிங்க. ஆனாலும் பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். யோசேப்பு இவனுக்கு ஒரு விடுதலையா வாங்கி கொடுத்துட்டாருங்க. 3 நாள்ல நீ விடுதலை ஆயிருவ, போயிரு, ஆனா போனா என்னைய. இதை யோசேப்பு என்ன நினைச்சு சொல்லியிருப்பாரு, இதுதான் தேவனுடைய திட்டம், இப்படி நான் சொல்லி அனுப்புறேன். யோசேப்பும் அதான் நினைச்சிருப்பாரு, நான் சொல்லி அனுப்புறேன், அவன் வெளியே போனா, நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்பான், வெளியே போனா நம்மளை வெளியே ஒருத்தன் கொண்டு வந்தான், அவனை வெளியே கொண்டு வந்தான். ஏன்னா இவன் நினைச்சா என்ன பண்ண முடியும், பார்வோன்ட்ட சொல்ல முடியும். இவன் அந்த அதிகாரத்துல இருக்கிறவன். பார்வோன்ட்ட சொன்னா என்ன நடக்கும், யோசேப்பு விடுதலையா இருக்கலாம். யோசேப்பு அதே கால்குலேஷன் தான் பண்ணியிருக்காரு. யோசேப்பு என்ன நினைச்சிருப்பாரு, இவன்ட்ட சொல்றோம், இவனுக்கு நம்ம ஒரு உதவி செய்யறோம், நம்ம மறுபடியும் நம்ம ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம், கண்டிப்பா அவன் செஞ்சிருவான். அவன் வெளியே போய் என்ன பண்றான், மறந்துடுறான். எத்தனை நாள் மறக்கிறான்? 41 படிங்க. முதல் இது மட்டும் 2 வருஷத்துல அவன் மறந்தே போயிட்டான். 2 வருஷமா யோசேப்பு என்ன பண்ணிருப்பாரு, இவன் கூப்பிடுவான்னு 2 வருஷமா அவர் வெயிட் பண்ணிருப்பாரு. அவர் என்ன நினைச்சிருப்பாரு, இவன் சரி வெளியே போனா கொஞ்சம் குடும்பத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாசத்துல பார்வன்ட்ட போய் சேர்ந்தோடனே நம்மளை கூப்பிட்டுருவான். 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் 2 வருஷம். அந்த 2 வருஷத்துல யோசேப்பு என்ன யோசிச்சிருப்பாரு, நீங்களும் நானும் என்ன யோசிச்சிருப்போம். அப்ப இதுவும் தேவனுடைய திட்டம் இல்லையா? யோசிச்சிருப்போமா மாட்டோமா? இதுவுமே தேவனுடைய, என்னதான் தேவனுடைய திட்டம். இப்ப உள்ள கொண்டு வந்தாச்சு, நான் இந்த ஹெல்ப்பும் பண்ணிட்டேன். ஏன்னா யோசேப்புக்கு என்ன தெரியும், சொப்பனத்தை விவரிக்கிறார். அப்ப இவன் தேவனுக்கு தான், தேவன் தான் அந்த சொப்பனத்தை கொடுத்துருப்பாரு, கரெக்டுங்களா இல்லையா? அப்ப தேவன் தான் அந்த சொப்பனத்தை கொடுத்துருக்காரு, இவன் மூலியமா தானே ரசிப்பு வந்திருக்கணும். அப்ப இவன் தானே என்னை வெளியே எடுத்துருக்கணும். ஏன் எடுக்கல? ஏன்னாப்பா 2 வருஷம் ஆயிடுச்சுப்பா, இதுவுமே இல்லைன்னா என்னதான்ப்பா அர்த்தம் அப்படின்னு. அங்க யோசேப்போட திட்டமும் உங்களோட திட்டம் என்னோட திட்டம் இப்படிதான் இருந்திருக்கும், கரெக்டுங்களா? எக்ஸ்ட்ரீம், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அவனே இருந்த ஒரே ஹோப்பும் போயிருச்சு, ஒரே நம்பிக்கை அவன் தான், அவனும் போயிட்டான் வெளியே. நீ இவனை பத்தி சாட்சி சொல்றதுக்கும் ஆள் கிடையாது. ஆனால் தேவனுடைய திட்டம் எப்படி இருந்துச்சு, மேல படிப்போம். 2 வருஷம் சென்ற பின்பு 2 வருஷம் ஆயிருச்சு.
பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அது என்னவென்றால் அவன் நதி எண்ணிலே நின்று கொண்டிருந்தான். அப்பொழுது அழகும் புத்தியும். இப்ப இது ஒரு பெரிய சொப்பனம். நேர காரணமா நான் அந்த சொப்பனத்துக்குள்ள போல நேரம் 9வது வசனத்துக்கு வந்துருக்கு. அப்பொழுது 8ஆம் வசனத்தை படிங்க, அப்புறம் 9. காலமே பார்வோனுடைய மனம் கலங்கி கொண்டிருந்தது, கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுடைய சொல்ல கூடாம போயிற்று. அப்பொழுது பாடப்பாத்திரக்காரரின் தலைவர் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. எப்ப வருது? 2 வருஷம் கழிச்சு அவருக்கு என்னென்ன நினைவு வருது? குற்றமா நினைவு வருது. ஐயோ, நம்ம ஒருத்தன் சொல்லி விட்டானே, அதையவே மறந்துட்டோமே. மறக்கல, அவர் புறக்கணிச்சிட்டார், அவ்வளவுதான். அவர் ஞாபகம் இருந்திருக்கும். வெளியே வந்தானே ஒருத்தன் வெளியே எடுத்தவனா ஞாபகம் இருக்காதா? ஆனா அவர் புறக்கணிச்சிட்டார். சரி போ, அப்புறம் பாத்துக்கலான்ட்டு. இது நடந்தோடனே அந்த பானபத்திரக்காரனுக்கு என்ன வருது? குற்றமா அது அவருக்கு வருது. ஐயோ, பெரிய குற்றம் பண்ணிட்டேனே, தேவனுடைய மனிதன் இப்படி என்னை வெளியே எடுத்தாரு அப்படின்ட்டு. தேவன் மறப்பவரா? உங்களை என்னையும் இந்த மாதிரி மறப்பவரா? யோசேப்பு நினைச்சதா என்ன நினைச்சிருக்கலாம்? தேவன் மறந்துட்டாரு நம்மள, அவ்வளவுதான். நம்ம இனிமே ஜெயிலே போய் முடிச்சிட வேண்டியதான் நம்மளோட ஆனா உங்கள் காரியத்தையும் என் காரியத்தையும், உங்கள் திட்டத்தையும் என் திட்டத்தையும் தேவன் மறப்பவர் அல்ல. அவரோட திட்டம் வேற மாதிரி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஞானமே பத்தாது. யோசேப்புக்கு அந்த ஞானம் இல்லை. அந்த யோசேப்பு அதான் 14 வருஷத்துல அதான் சொல்றாரு, நீ போயிட்டு என்னை கூப்பிட்டுருன்னு. ஏன்னா இவர் என்ன நினைச்சிருக்காரு, இதுதான் திட்டம்னு. ஆனா அங்க தேவனுடைய திட்டமே வேற மாதிரி இருந்துச்சு. அதை பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எப்படி? நான் கருவுல இருக்கும் போதே தேவன் தன் புஸ்தகத்தில் எப்படி எழுதியிருக்கிறாரு? கருவா இருக்கும் போதே நம்ம எழுதிட்டாராமா, இவன் இப்படிதான் வரப்போறான், இவன் என் மகன், இதுதான் அவனோட திட்டம்னு. அப்போ நீங்களும் நானும் இந்த திட்டத்தின்படி போகிறோமா? அப்ப இந்த திட்டத்தின் இதுதான் தேவனுடைய திட்டம்னா, இந்த திட்டத்துக்காக நான் என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்வது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ அதாவது ஒரு வேலை ஒன்று கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலைக்கு முதல்ல பிளான் பண்ணுவாங்க. எடுத்தோன்னே வேலையை செய்ய மாட்டாங்க, முதல்ல பிளான் தான் பண்ணுவாங்க. அப்போ ஒரு திட்டம் இருந்தா அந்த திட்டத்துக்கு பிளானிங் அப்படின்னா, இந்த பிளானை நான் எப்படி தயார்படுத்துறது? அப்ப அதுக்குன்னு ஒரு 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 சட்ட திட்டங்கள் இருக்கணும். அப்பதான் நான் அந்த திட்டத்துக்கு தயாராகி அதை தேவனுடைய திட்டம்னு ஏற்றுக்கொள்ள முடியும். அப்ப முதல்ல யோசேப்பு என்ன பண்ணார்? நீங்க இது இத்தனை படிச்சதுக்கு அப்புறமும் யோசேப்பு இந்த திட்டத்துக்கு அவர் எப்படி தன்னை தயார்படுத்திக்கிட்டார்? முதல்ல நீங்க ரொம்ப முக்கியமா பாக்குற விஷயம், அவர் பொறுமையோடு இருந்தார். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆயிருக்கு. அவர் குழந்தையிலே, அவர் சிறு பாலகனா இருக்கும் போதே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஜெயில இருக்கிறாரு, திரும்ப போர்த்திபார்கிட்ட போறாங்க. பல விஷயத்திலையும் அவர் பொறுமையோடு தான் இருக்கிறாரு. அவர் ஒரு வார்த்தை முறுமுறுக்கல. நம்ம பண்ற அந்த முறுமுறுப்பு அவர் பண்ணல. அவருக்கு என்ன தெரியும்? திட்டம் நடந்துட்டே தான் இருக்கு. இன்னைக்கு தெரியாது, என் கண்ணுக்கு நாளைக்கு தெரியாது, ஆனா அந்த திட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில அப்படிதான். 100 விஷயம் நம்மளை சுத்தி நடக்குது. தேவன் நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு, நம் கண்ணுக்கு தெரியாது. அதை நம் பொறுமையோடு கடந்து செல்லும் போது தேவனுடைய திட்டம் தெளிவா தெரியும். நம்ம அவசரப்பட்டோம், காரியம் கேட்டு. இங்க யோசேப்பு அவசரமே பண்ணல. இங்க யோசேப்பு அந்த 14வது வசனத்துல சொல்லி 2 வருஷ காலம் அவர் வேற யார்கிட்டயும் அதை போய் சொல்ல, இந்த மாதிரி நான் ஒருத்தன் சொல்லி விட்டேன், அவன் போயிட்டான், வேற யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கிடையாது. அவர் பொறுமையோடு காத்திருந்தாங்க. அவருக்கு தெரியும் ஏதாவது ஒரு வழியில தேவன் என்னை வெளியே எடுப்பார், நான் அங்க போவேன், இதுதான் திட்டம், என் குடும்பம் வரும்னு. நீங்களும் நானும் இந்த திட்டத்துக்கு முதல்ல தகுதிப்படுத்த வேண்டும் என்றால் நான் முதலில் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த இந்த பொறுமையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம திட்டம்லாம் எப்படி இருக்கும்னா ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கெல்லாம் போயிருப்பீங்க. ஒரு ஃப்ரைட் ரைஸோ நூடுல்ஸோ சொன்னால் டபக்குன்னு எடுத்து போடுவான். 2 நிமிஷம் தான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவான். இருக்கிற எல்லா கலர் பொடியும் மிக்ஸ் பண்ணுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோப்பு, மஞ்சள், கிடைக்கிற எல்லா கலரும் வரும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ரியாக்ஷன் காட்டும் போயிருங்க. அப்போ தெரியும், அது சாப்பிட்ற வரைக்கும் தெரியாது. நம்மளோட திட்டம் அப்படி தான் இருக்கும். அவசரம் எது கிடைக்குதா எடுத்து போடு, நம்மளுக்கு கண்ணுக்கு இதுதான் நல்லதுன்னு போடுது அப்படின்னு. ஆனால் தேவனுடைய திட்டம் வீட்டில் சமைக்கிற இட்லி மாதிரி தான். நீங்கள் இட்லி
மாவை அரைச்சு அவிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? அது எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியும், சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போதான் பேக்கெட் மாவு வந்துருச்சு விதி, அது கூட கிடையாது. அந்த இட்லி அவிச்சு சாப்பிட்டு உங்க வயிற்றுக்கு போகும்போது அது மிகவும் நல்லதாக செய்யும். இப்போ எல்லாமே அதான் சொல்றாங்க. அப்போ இதுதான் தேவனுடைய திட்டம். இந்த பொறுமை நம்ம இடத்துல இருக்கா? அந்த பொறுமையை தேவன் கண்டிப்பா பார்க்கிறாரு. ஏன்னா அவர் காட்டுற வழிங்கிறது நாம் பார்க்குற வழி கிடையாது. அவர் காட்டுற வழி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உங்கள் இதயத்தை சிறப்படுத்துவார். இடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. 2 வாட்டி அதே என்ன சொல்லிட்டாரு. யார் சொல்றாரு இத? அவ்வளோ அது படிச்சீங்கன்னா அந்த இடத்துல அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்திருப்பாரு. அப்பதான் இந்த வார்த்தையே சொல்றாரு. பையனால துரத்தப்பட்டு பைத்தியக்காரனா அலைஞ்சு எல்லா பிரச்சனையும் அவர் வாழ்க்கையில சந்திக்காத பிரச்சனையே கிடையாது தாவீது. அவர் என்ன சொல்றாரு? காத்திரு, பொறுமையா இரு, ஒன்னும் அவசரப்படுறாரு. ஃப்ரைட் ரைஸ் மாதிரி உன் வாழ்க்கை போயிடாது, பொறுமையா இரு, அப்பதான் உனக்கான திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 6-7. யாக்கோபு, இதுதான் முதல் தேவனுடைய திட்டம். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நீதிமானை நீங்கள் இல்ல 5-6. இப்படி இருக்க சகோதரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்திருக்கிறார். இந்த நீடிய பொறுமை இதுதான் முதல் தகுதி. நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம். எனக்கு இந்த தேவனுடைய திட்டம் தெரியணும்னா நான் முதல்ல எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். அந்த பொறுமையா இருந்தாவே பாதி விஷயம் கிளியர் ஆயிடும். நம்ம அவசரப்பட்டோம்னா தான் இந்த பிரச்சனையே. இந்த பொறுமை அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகும். தேவனுடைய திட்டம் தெரியுது. அந்த அடுத்த கட்டம் என்ன? கீழ்ப்படிதல். அதாவது கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல். கண்ணை மூடிட்டு கீழ்ப்படணும். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுபடிதான் நடக்குது. என்னை சுத்தி எவ்வளோ எதிராக நடந்தாலும் நான் அதுக்காக அசரக்கூடாது. யோசிப்பு பண்ணல. அது நீ நல்லா பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கண்மூடித்தனமா எப்படி கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அவர் கெனசரேத்துக்கு கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். இயேசு கிறிஸ்துவை பத்தி இங்க படிக்கிறோம். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார். இப்ப இதை நம்ம பார்த்திருப்போம். மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் நைட்டு போயிட்டு வருவாங்க, காலையில எல்லாம் வலையெல்லாம் அலசி ரெடி பண்ணி வச்சு காய போட்டு போயிடுவாங்க. மேல படிங்க. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இது நம்ம தெரிஞ்ச சம்பவம் தான். உட்கார்ந்து அவர் வந்து போதகம் பண்றாரு. மேல படிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் கேட்கல, இயேசு கிறிஸ்துவாவே இதை சொல்றாரு. ஏன் அவர் சொல்றாருன்னு மேல படிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். இப்போ அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை மட்டும் படிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். ஏன் நைட்ல போய் மீன் பிடிக்கிறாங்க? அது இந்த கடல் சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஒண்ணு. நீங்க பாத்தீங்கன்னா மீனோட ஒரு குணாதிசயம் வந்து பகல் நேரத்துல மேல இருக்கிற தண்ணி எப்பவுமே ரொம்ப சூடா இருக்கும். கீழே போக 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 அதுக்கான குளிர்ச்சியான தண்ணியா இருக்கும் பகல் நேரத்துல. இரவு நேரத்துல மேல இருக்கிற தண்ணி குளிர்ச்சியா இருக்கும். மீன் எப்பவுமே என்ன பண்ணுமா? பகல் நேரத்துல கீழே தான் இருக்கும், மேல வராது. நிறைய மீன்கள் அப்படிதான். மேலே வரப்போ எப்போ வரும்னா நைட்லேயும் அந்த காலைமாக ஒரு 4 மணி 6. நீங்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்களாம் அதிகாலையில் தான் போவாங்க. 2 மணி 1 மணிக்கு போயிட்டு 6. ஏன்னா இதுதான் காரணம். மீன் வந்து எப்போவுமே அதுக்கான அந்த டெம்பரேச்சர் அதுக்கு நல்லா தெரியும். பகல் நேரத்தில் மேலேயே வராது. பகல் நேரத்தில் மேலே மீன் வரவே வராது, கீழே தான் இருக்கும். நைட் நேரத்தில் அப்படியே மேலே வரும். அதுக்கான அந்த இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப கீழே போயிடும். அப்போ தான் பிடிப்பாங்க கரெக்டாக. அதனால அவர் அது என்ன சொல்கிறாருன்னா, ராம் முழுதான் நான் உட்காந்துட்டோம், கிடைக்கல. சீமோன் யாரு?
மீன் தொழில் செய்யறவர். இயேசு கிறிஸ்துவோட தொழில் என்ன? இப்போ நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன், இதுக்கு சுத்தமா சம்மந்தமே இல்லாம ஒருத்தர் வந்துட்டு இதை பண்ணு அப்படின்னா நான் முதல் வார்த்தை என்ன கேட்பேன் அவர்கிட்ட? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? நான் எத்தனை வருஷம் இதுல இருக்கு. முதல் கேள்வியா சும்மா வச்சு கேட்பமா இல்லையா? அப்பா என்னப்பா இது, அதுவும் சம்மந்தமே இல்லாம அவர் சொல்றாரு போய்ப்பா, அது நல்ல பகல் வேலை, சூடான வேலை. ஆனா சீமோனான பேதுரு என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவர் ரட்சிக்கப்படல, இன்னும் அவர் ரட்சிக்கவே படல, இயேசு கிறிஸ்து பத்தி தெரியாது. முதல் டைம் அவரோட வசனத்தை கேட்கிறாரு, சும்மா உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாரு. இதுதான் கண்மூடித்தனமான விசுவாசம். எதுவுமே தெரியாத ஒரு மனிதர் இதை செய் அப்படிங்கிறப்போ, எல்லாம் தெரிந்த ஒரு மனிதன் பேதுரு, அதாவது இந்த மீன் பிடிக்கிற தொழில் அவருக்கு குலத்தொழில், அது அவருக்கு தெரியும். எங்க போட்டா எங்க மீன் கிடைக்குங்கிறதும் அவருக்கு தெரியும். கண்மூடித்தனமா போனார். ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நீங்க சொல்றீங்க அதனால நான் செய்யறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கண்மூடித்தனமான கீழ்ப்படிதல்ல இருக்கோமா, இல்ல நம்ம கண்ணுக்கு தெரியறத மட்டும்தான் பண்றோமா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கரெக்டா நம்ம ஞானத்துக்கு தெரியறது மட்டும்தான் நம்ம பிளான் பண்ணுவோம். சரி இது இப்படி நடக்கும், இது இன்னைக்கு இது வெந்துரும் அப்படின்ட்டு. அது தேவன் எதிர்பார்க்கிறதே கிடையாது. தேவன் உங்களையும் என்னையும் இதுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு காரணமே நீங்களும் நானும் கண்மூடித்தனமா அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அதுதான் விஷயம். அங்க பேதுரு வச்சாரு, அவரோட குலத்தொழிலா இருந்தாலும் அவர் வச்சாரு. அடுத்தது நடந்தது அது ஒரு அதிசயம் நடக்குது. அதுதான் விஷயம். 6ஆம் வசனத்தை படிங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். 8ஆம் வசனத்தை படிங்க. சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றார். அங்கதான் பேதுரு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறார். இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ பத்தி அவர் பார்த்ததே இல்லை, யாருன்னே தெரியாது. ஆனால் கண்மூடித்தனமாக யாரை நம்பினார்? இயேசு கிறிஸ்துவ நம்பினார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை விசுவாசத்தை வைத்திருக்கிறோமா? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை விசுவாசம் வேணும்னா அதுக்கு பேசிக் குவாலிட்டி என்னது? நம்ம ஞானத்தையே நம்பிடக்கூடாது, அங்க நம்பணும், அவ்வளவுதான். மேல படிங்க. கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வைப்படுத்துவார். யோசேப்பு இதைத்தான் செய்தார். யோசேப்புக்கு என்ன நல்லா தெரியும்? நான் ஜெயிலுக்கு போய் சிறைச்சாலைக்கு போய் உள்ள உட்கார்ந்தாலும் யாரு தேவனுடைய திட்டம் படிதான் அது போயிட்டு இருக்குன்னு அவர் உறுதியாய் நம்பினார். அவர் ஞானத்துல நம்பல. அவர் ஞானத்துல நம்பி இருந்தாருன்னா அவரு எப்போ பாவத்துல விழுந்திருக்கணும். ஆனால் உங்கள் சுய புத்தியை மேல் சாராமல், அதான் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தின் ஞானத்தை நான் நம்பவில்லை, அவ்வளவுதான். அங்க தேவனுடைய ஞானம், அவ்வளவுதான். அவரோட ஞானம் அனாதியான ஞானம், அது சொல்லி நம்மளுக்கு சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளுக்கு விவரிக்க முடியாத ஞானம். அவரோட ஞானத்தின்படி வந்த திட்டம் யோசேப்பு வாழ்க்கையில் நடந்தது. ஏன் நடந்தது? அவர் பொறுமையாக இருந்தார், கண்மூடித்தனமாக விசுவாசம் வைத்தார் தேவன் மீது. இது நடக்கவே நடக்காது. நீங்க நிறைய வாட்டி பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசும்போது வாய்ப்பே இல்லை, இது நடக்காது. ஆனால் தேவன் அதை நடத்து காட்டுவார். அங்கதான் அது. அவருக்கும் உலகத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். தேவன் நம் பார்வையில் பார்ப்பது இல்லை. நீங்களும் நானும் பார்க்கறதோ, நீங்களும் நானும் போடுற பிளானோ தேவன் போடுற திட்டம் கிடையாது. அவரோட திட்டத்தின்படி நாம் செய்வோமே தவிர நம் திட்டத்தின்படி அவர் செய்ய மாட்டார். அவரோட வார்த்தைகள் என்றும் மாறாது. அவர் சொன்னதான். அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்ன பண்ணுமாமா? அதோட காரியத்தை முடிக்காம அவர் இடத்துல திரும்பார். அதுதான் தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப உங்கள் மேன்மையும் உங்களோட நம்பிக்கை எது மேல இருக்கணும்? தேவன் மீது இருக்கணும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம்.
இன்னொருத்தர் ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4, எரேமியா 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3-4. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவாவாக நித்திய கன்மலையாய் இருக்கிறார். அவர் மீது கொண்ட நம்பிக்கை எப்படி இருக்கணுமா? எபிரேயர் 6:19. இந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை எப்படி இருக்கணுங்கிறத எபிரேயர்ல எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறது, போகிறதுமான ஆத்மா நங்கூரமாய் இருக்கிறது. ஆத்மா எப்படி இருக்கணுமாமா? நீங்க நங்கூரத்தை பார்த்திருப்பீங்க, கப்பல் சைடு வேலை செய்யறவங்களுக்குலாம் தெரியும். அந்த கப்பல் வந்து நின்னோனே அந்த நங்கூரத்தை தூக்கி போட்டுருவாங்க. நங்கூரம் போட்டு அந்த நங்கூரம் போட்ட இடத்துல இருந்து கப்பல் ஒரு டிஸ்டன்ஸை தாண்டி போகாது. எவ்வளோ காத்தடிச்சாலும் போக, ஏன்னா அந்த நங்கூரம் தான் அதுக்கான வெயிட். இந்த கப்பல் எதை நம்பி இருக்குன்னா அந்த நங்கூரத்தை தான் நம்பி இருக்கு. ஆனால் அந்த நங்கூரத்தை நம்மளால பார்க்கவே முடியாது, ஏன்னா அது கடலுக்குள்ள தான் இருக்கும். உங்கள் விசுவாசம் அப்படியாக இருக்க வேண்டும். அந்த நங்கூரம் மாதிரி தான் நம்ம விசுவாசம். அது தெரியாது, யார் கண்ணுக்குமே தெரியாது. யாருக்கு தெரியும்? தேவனுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் தெரியும். நீங்க வேற யார் இடத்துலையும் அதை போய் விவரிக்கவே முடியாது. இந்த கப்பல் அந்த நங்கூரத்தை தான் நம்பி இருக்கு. நீங்களும் நானும் தேவன் மீது கொண்ட விசுவாசத்தில் நம்பி இருக்கிறோம். அது அந்த கண்மூடித்தனமான விசுவாசமா இருக்க வேண்டும். ஏன்னா அந்த நங்கூரம் இல்லைன்னா கப்பல் அப்படியே போயிடும், அடிச்சுக்கிட்டே போயிடும். எவ்வளோ வெயிட்டான கப்பலா இருந்தாலும் அது அந்த நங்கூரத்தை நம்பி தான் இருக்கும். இப்ப நீங்களும் நானும் அந்த நங்கூரத்தை நம்பி இருப்போம், அந்த விசுவாசத்தை நம்பி இருக்க வேண்டும். சரி, இப்ப 2 விஷயம் நம்ம பார்த்தோம். இந்த தேவனுடைய திட்டத்துக்கு முன்னாடி நான் எப்படி ரெடி பண்றேன்னு. ஒண்ணு, நான் பொறுமையா இருக்க வேண்டும். சரி, நான் பொறுமையா இருந்துட்டேன். 2வது, கண்மூடித்தனமான ஒரு விசுவாசத்தில் இருக்கேன். சரி, அது கிறிஸ்துவின் வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாவே நான் விசுவாசத்துல வந்த மாதிரி தான் அர்த்தம். விசுவாசத்தில் வந்துட்டேன். 2 விஷயம் நடந்துருச்சு, 2 விஷயமே இருக்கு. இப்ப இதுதான் தேவனுடைய திட்டமாங்கிறது எப்படி నాకు தெரியுது? அதுதான் மெயின் டாபிக். கரெக்டுங்களா? அதுதான் நான் ஃபர்ஸ்டே அந்த கேள்வி எழுப்பினேன். நடக்கிற விஷயம் இதுதான் தேவனுடைய திட்டமா எப்படிப்பா எனக்கு தெரியும்? நீ சொல்ற, சரி நான் பொறுமையா இருக்கேன், சரி நான் விசுவாசமா இருக்கேன். இப்ப நான் நாளைக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்குது, இது தேவனுடைய திட்டமா இல்லையா? இல்ல இதுக்கு நான் ஒரு சொல்யூஷன், அதாவது ஒரு முடிவு எடுக்கிறேன், இது தேவனுடைய திட்டம் தான் இந்த முடிவுங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பார்ப்போம். சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 105. இதுதான் தேவனுடைய திட்டமா இல்ல இது உலகத்துக்கான திட்டமா? அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன். அப்ப அவரோட திட்டம் எப்படி இருக்கும்? உண்மையும் நீதியுமாய் இருக்கும். நீங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்க வேண்டும்? அங்க ஏதாவது பாவம், பொய், புரட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? சாரி, அது தேவனுடைய திட்டம் இல்லை. அங்கே நீங்க முடிச்சுக்கலாம். அந்த இடத்துல ஓ இது தப்பு. நீங்க ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னாடி இந்த முடிவுல இதெல்லாம் வருது, இதுல கொஞ்சம் சரி, இதுல கொஞ்சம் ஒரு சின்ன பொய் இருக்குப்பா, பரவாயில்ல, இருந்தாலும் நம்மளுக்கு இதனால நன்மை நடக்குது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, யோசிப்ப அதை யோசிச்சிருக்கலாம். அவ கூப்பிட்டா இவளுக்கு நான் சம்மதிச்சிட்டேன்னா என்னோட திட்டமும் நிறைவேறிடும், அவளும் முடிஞ்சு திட்டம் நிறைவேறினா முடிச்சிடலாம். ஆனா யோசேப்பு அதை சயனிக்கவில்லை. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? அது பாவம். தேவனுடைய திட்டத்தில் என்ன இருக்காது? அதுதான் முதல். அது உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் நம்மளுக்கு அந்த அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏன் அந்த அறிவை கொடுத்தாருன்னா, நீ முடிவெடு. அங்க அவர் தடுக்கல. அங்க அவர் நினைச்சுதான் அந்த பழத்தை சாப்பிடாம தடுத்திருக்கலாம். பழத்தை சாப்பிடாம தடுக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும் நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அங்கே அப்படியே அதிகாலையில உலாவுறாரு, ஆதாம தேடுறாரு. முந்தன நாள் வந்துட்டு தம்பி சாப்பிடாதப்பா, சாப்பிட்டீங்கன்னா மனுஷ குலமே பாவப்பட்டுரும், நீ சாப்பிடாதன்னு ஒரே ஒரு சின்ன வார்னிங் கொடுக்கறதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும்? தேவன் முடிவை நம்ம கையில தான் கொடுக்குறாரு. இதை செஞ்சா பாவம்னு உனக்கு தெரியும். ஆதாமுக்கு அறிவிச்சிட்டாரு முதல்ல. நல்லா பாருங்க, சாத்தான் மூலியமா தேவன் ஆதாமுக்கு அறிவிக்கிறாருங்க. சாத்தானே அவர் பயன்படுத்துறாரு. இதை செஞ்சினா பாவம் செஞ்சிடாத, ஆனா உனக்கு
இதை வெளிப்படுத்தணும். நீ நான் செஞ்சோன்னு போய் விழுந்தேன்னு வையேன், அது நான் பொறுப்பு இல்லை, அது என்னோட திட்டம் கிடையாது. அப்ப எங்க தப்பு, யார் இடத்துல தப்பு? அப்ப முதல் விஷயம் நான் என்ன தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய திட்டமா இல்லையான்னு தெரிஞ்சா இந்த திட்டத்தில் பாவம் இருக்காது. அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். அந்த திட்டத்துல ஏதாவது சின்ன போய், அண்ணா ஒரு வாட்டி சொன்னாரு, 99.9999 இருந்தாலும் அந்த 1%, 0.1% நம்ம குறைவா இருந்தா பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு நிச்சயம் இல்லை. ஏன்பா நான் 99% வாங்கிட்டேன்ப்பா, 1% தானே. எப்படி எதிர்பார்க்கிறாரு தேவன் நம்ம இடத்துல? ஏன் 100க்கு 100 எதிர்பார்க்கிறாரு? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அடுத்தவன் 30, 40 உலகத்தான் 0%ல இருக்கான், நான் 99ல இருக்கேன்ல. 0க்கு 99க்கு எவ்வளவு வித்தியாசம்? ஏன் இது 99 எடுக்க மாட்டேங்கிறாரு, 100 மட்டும் தான் எடுக்கிறாரு? ஏன் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அது நியாயமான கேள்வியா இல்லையா? 99 வாங்கியிருக்கேன், அது பெரிய மார்க்கு தான். முட்டை 30 காட்டிலே 99 பெருசா இல்லையா? ஏன் தேவனை எடுக்க மாட்டேங்கிறாரு? உங்களையும் என்னையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? இயேசு கிறிஸ்துவா பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து எவ்வளவு மார்க் எடுத்திருந்தாரு? அவர் உங்களையும் என்னையும் அப்படிதான் பார்க்கிறாரு. அப்ப அவர் எடுத்த 100 மார்க்கை தான் உங்களை எதிர்பார்க்கிறாரு. அவர் சும்மா எதிர்பார்க்கல, அவர் சும்மா 100 மார்க் இல்ல. அவர் இயேசு கிறிஸ்து ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்துட்டாரு, இப்படி வாழ்ந்துட்டு போ, வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். அந்த திட்டத்தின்படி வாழாதவன் 100 மார்க் இல்லைன்னு தான் அர்த்தம். அங்க நீ 99 நான் வாரம் சர்ச்சுக்கு வந்து எல்லாம் முடிச்சு இன்னைக்கு நைட்டுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் வராரு, ஒரே ஒரு சின்ன பாவம் பண்ணியிருக்கேன், ஒரே ஒரு சின்ன பாவம் தான், போக மாட்டோம். ஏன்னா பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் இருக்கிற நமக்குரியது. அந்த சாயலாய் நாம் இருப்போமா? அவர் சகோதரன் தான் சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் சகோதரனா அவருக்கு ஈக்குவலா இருக்கணுமா இல்லையா? தேவனுக்கும் உங்களுக்கும் எனக்கும் என்ன நடுவில் இருக்குதுங்கிறாரு? யாரோட பாவம்? நம்மளோட பாவம் தான். அவர் பாவமற்றதா இருக்கிறார், அதனால அவர் பக்கத்திலே வர முடியாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கும் போது கடைசி தருணம், அந்த கடைசி தருணம் அது வரைக்கும் இயேசு கிறிஸ்து பிதாவை பேசிட்டே வராரு. ஞானஸ்தானம் எடுக்கும்போது பேசுறாரு, கூடவே பேசிட்டே வராரு. இவர் என்னில் மகிமை உள்ளவர், பேசிக்கிட்டே வராரு. ஒரே ஒரு 5 நிமிஷம் மறைஞ்சாரு. நீங்க அதை படிச்சு பார்க்கலாம். ஏன்? உலகத்தின் மொத்த பாவம் யார் மேல இறங்குச்சு? உலகத்தின் மொத்த பாவம் இறங்கிருச்சு. தான் சொந்த குமாரனா இருந்தாலும் உலகத்தின் மொத்த பாவம் அவர் மேல இறங்க காட்டி மறைஞ்சிட்டார். ஏன்னா அவர் பாவமற்றவர். இயேசு கிறிஸ்துவா இருந்தா கூட அவர் மறைஞ்சிட்டார். நீங்க படிச்சு அந்த வசனம் எடுத்தவங்க படிக்கலாம். அமைதியாயிட்டார், மறைஞ்சிட்டார். இயேசு கிறிஸ்து அதை வென்று மேல வந்தார். நீங்களும் நானும் இந்த திட்டத்தின்படி நடக்கும்னா முதல் முக்கியமான விஷயம், இதுதான் தேவனுடைய திட்டம்னா பாவமற்ற திட்டமா இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அந்த பாவமற்ற திட்டம் தான் இது தேவனுடைய திட்டம்ங்கிறத ஒரு 25 மார்க் 50 மார்க்கு கொண்டு வரும். அடுத்தது இதுதான் தேவனுடைய திட்டமா அப்படிங்கிற, சரி நான் எடுத்துட்டேன், இதுதான் தேவனுடைய திட்டமா அப்படிங்கறது அடுத்ததுல நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது, ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது மன மகிழ்ச்சியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். வெளியே நடக்குதோ இல்லையோ நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். சில விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு சுராய்ப்பு வரும், ஏதோ தப்பு பண்ற. இதுதான் தேவனுடைய திட்டத்துக்கும் நம் திட்டத்துக்கும் உள்ள வித்தியாசம். தேவனுடைய திட்டம் உங்கள் மன மகிழ்ச்சியை உண்டாகும். நீங்க செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், இதுல எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் மன மகிழ்ச்சியா இருக்கும், வெளிப்புறமாக இல்லை, உள்ளார உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தாமரைப்பூ பார்த்திருப்பீங்க, எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. இந்த தாமரைப்பூ இரவு நேரத்துல நீங்க தாமரைப்பூவை பார்க்கவே முடியாது, பகல் நேரத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா தாமரை இரவு நேரத்துல தண்ணிக்குள்ள போயிடும், பகல் நேரத்துல மட்டும்தான் வெளியே வரும். இது தண்ணி இதே தாமரைய நீங்க கொண்டு வந்து உங்க வீட்டுல நல்லா சுத்தமான தண்ணியில வச்சீங்கன்னா செத்துரும், வாடிடும். தாமரை எப்பவுமே சேரும் சகதியா இருக்கிற இடத்துலதான் வளரும். ஆனா அதுல இருந்து வர்ற பூ எப்படி வருது? அது திரும்ப நைட்டு உள்ள போகும்போதே சேத்துக்குள்ளதான் போகும். ஆனா அந்த தாமரையோட தன்மை எப்படி இருக்கும்னா, இதோட அந்த மகிமை, இதோட அந்த அந்த பூவை இந்த சேரு ஒட்டாம பார்த்துக்கும். அதுதான் தாமரையோட குணாதிசயம். இது படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். சுத்தியும் சேர் இருந்தாலும் தாமரைக்குள்ள சேரு போகாது, ஆனா தண்ணிக்குள்ளதான் இருக்கும். அது அதோட குணாதிசயம். அதுக்குள்ள ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கல் அந்த தண்ணியை தொடாம, இந்த சேரை தொடாம பார்த்துக்கும். திரும்ப காலையில வரும்போது எப்படி வரும்? நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் போது இப்படிதான், சுத்தியும் இப்படிதான் இருக்கும். ஆனா நாம் எப்படி வெளியே வர வேண்டும்? அந்த தாமரை மாதிரி தான் வர வேண்டும்.
நீங்களும் நானும் இந்த தாமரையாக வர வேண்டும். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. இதுதான் நாம் பண்ண வேண்டிய கடைசி காரியம். ஃபர்ஸ்ட் தேவனை நம்பினோம், பாவம் இல்லாத ஒரு திட்டத்தின் தெரிஞ்சிருச்சு, உள்ள வந்துட்டோம், திட்டத்தின்படி நடக்கிறோம். கடைசியா என்ன பண்றோம்? இதுதான் திட்டம், இப்படிதான் நடக்க போகுதுன்னா என்ன தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்? என்னை நோக்கி கூப்பிடு, என்கிட்ட பேசு, என்கிட்ட பேசு. உன் கூட சுத்தி இருக்கிறவங்க பேசாது. யோசேப்பு அப்படிலாம் பண்ணல, தேவனோட பேசினார். தானியேல் தேவனோட எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் தான் பண்ணாங்க. நீங்களும் நானும் அதை பண்றோமோ? ஏதாவது பிரச்சனைனா முதல்ல நம்ம உலகத்தார்கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ ஃபேமிலிகிட்டயோ பேசுறோமா? தேவன் இடத்துல பேசுறோம். தேவன் அதை எதிர்பார்க்கிறார். இவன் ஏதோ ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டான், முதல்ல யாரை தேடுறோம்? நீங்களும் நானும் இதை செய்தோம்னாவே இதுதான் தேவனுடைய திட்டம். அவர் வெளிப்படுத்துவார், அவர் நிச்சயமாக உங்களுக்கு வெளிப்படுத்துறார். அதுதான் அங்க படிப்பீங்க, மேல படிச்சீங்கன்னாவே தெரியும். நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அவ்வளவுதான். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். அங்க யோசேப்பை தேவன் முதலையே இந்த பானபத்திரன் வழியாக சுதந்திரம் ஆக்கியிருந்தா அவர் திரும்ப எங்க போயிருப்பாரு? அவரோட தேசத்துக்கு போயிருப்பாரு. ஆனா தேவனுடைய திட்டம் எங்க இருந்துச்சு? ராஜாவோட கையால விடுதலை பண்ணி ராஜாவுக்கு அடுத்தபடியான ஒரு பதவியை கொடுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையின்படி என்னோட வாழ்க்கையும் தேவனுடைய திட்டம் என்பது இந்த உலகத்துக்கான திட்டம் கிடையாது. அது நம் கண்ணில் படுறதுதான். தேவனுடைய திட்டம் என்பது மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இல்ல, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 5-6. பிரியமானவருக்குள் நாம் நமக்கு தந்தருள்ள நம்முடைய கிருபையின் மகிமைக்கு சூழ்ச்சியாக நம்முடைய தயவுள்ள சுத்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவீகாரத்திற்கு முன்வைத்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய திட்டம். யோசேப்பை விடுதலை செய்வதற்கு தேவன் கொண்டு வந்த திட்டம் உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்தமாய் நீதியாய் அவரோட பிள்ளையாய் இந்த உலகத்தில் ஜீவிச்சு கடைசியாக நித்திய ஜீவ வாழ்க்கையை அடைவதே தேவனுடைய ஒரே திட்டம். இது கூட வர்றதா இந்த வாழ்க்கையெல்லாம். இது முதலில் தேவனை தேடுங்கள், பிறகுதான் இதெல்லாம் கொடுக்கப்படும். அப்ப தேவனுடைய திட்டம் என்ன? என் மகன் என் மகள் என் கூட சேர்த்திக்கும். அதுதான் தேவனுடைய திட்டம். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த சுத்தி இருக்கிற திட்டம் எல்லாமே பெருசா தெரியாது. தேவனுடைய திட்டம் நீங்களும் நானும் பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும் போது வலது பரிசத்தில் அவரோடு நிற்பது. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய திட்டத்தின்படி செய்வதே நம்மளோட பிரதான காரியமா இருக்கிறது. நாங்க நம் கிறிஸ்துவத்திற்குள் வந்துட்டோம், சர்ச்சுக்கு போறோம், எல்லாமே பண்றோம். நமக்குள் இருக்கும் சந்தேகங்கள் திட்டங்கள் எல்லாத்தையுமே தேவனிடத்தில் ஒப்புவீங்க, அவர்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக அவர் பதிலளிப்பார். பொறுமையாக காத்த உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.